உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக நாம் பேசப் போகிற மிகப்பெரிய ஒரு ஆளுமை, தமிழ்நாட்டினுடைய ஆளுமை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஊட்டி படுகா மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வளர்ந்து வருகின்ற காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மகளிர் அணி தலைவி, மதிப்பிற்குரிய பாசத்திற்குரிய அன்பிற்குரிய திருமதி வள்ளி ரமேஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நீங்க ஆசிரியர் யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, வணக்கம். இப்போ நீங்க உங்களுடைய ஊட்டி மலைப்பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக சேவகியாக இந்த மதுவுக்கு எதிரான, அதுக்கு அடிமையான மக்களை அந்த மதுவிலிருந்து திரும்ப அவங்களுக்கு புத்துவாழ்வு கொடுப்பதற்கான ஒரு முயற்சியில நீங்க பல ஆண்டுகளாக நீங்க உங்களை முழுமையா ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. அதற்காக தமிழகம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நீங்க இந்த காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மகளிர் அணி தலைவியாக மிகப்பெரிய ஒரு பொறுப்புல நீங்க இருக்கிறீங்க. அது ஒரு ஒரு பெரிய விஷயம். அப்படி உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பல ஆண்டுகளா நடக்கிறத நான் அறிகிறேன். உங்களுடைய அரசியல் அனுபவங்களை பற்றி நீங்க சொல்லுங்க. நீங்க குறிப்பிட்டது போல நீலகிரி மாவட்டத்துக்குள்ள ஒரு சமூக போராளியாக களம் கண்டு, ஏன்னா அது என்னுடைய பர்சனல் தாக்கம். அதாவது இந்த மதுவுக்கு அடிபட்டு அதனால பாதிப்படைந்த நிறைய பேர்களை கண் முன்னாடி பார்த்ததனுடைய அந்த பாதிப்பு, இதற்கு ஒரு விடிவு தர வேண்டும் என்ற தேடல், அதற்காக கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளை தாண்டி 20 ஆண்டுகள் நெருங்கி கொண்டிருக்கின்றது அந்த சேவையில் என்னை ஈடுபடுத்தி. அரசியல் என்பதற்கு நானாக விழைந்து வரவில்லை. ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் மது ஒழிப்புக்காக, மதுவுக்கு எதிரான போராட்டங்களை காந்திய மக்கள் இயக்கம் என்ற பெயரிலேயே மிக அற்புதமாக அவர் நடத்தி கொண்டிருப்பதை நான் பத்திரிகை வாயிலாக தெரிந்து கொண்டேன். அப்படி அவருடைய கட்டுரை ஒன்றை, அதாவது மாற்று திட்டம், அதாவது மதுவினால் அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட மேற்கொண்டு அரசு எவ்வளவு வருமானத்தை ஈட்ட முடியும் என்று அன்றைய முதல்வராக இருந்த அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு ஐயா அவர்கள் ஒரு அருமையான கடிதம் மூலமாக அதை சமர்ப்பித்திருந்தார். அவ்வளவு தரவுகளை திரட்டி ஆவணப்பூர்வமாக இவ்வளவு விதத்தில் நாம் வருமானத்தை பெருக்கலாம், இதனால் இந்த மதுவை ஒழித்துவிட்டு நல்லதொரு அரசாட்சியை கொடுக்கலாம் என்ற ஒரு ஆவணத்தை அவர்களிடம் சமர்ப்பித்திருந்தார். அதை நான் ஜூனியர் விகடன் பத்திரிகையிலே படித்து, அதை நான் என்னுடைய உள்ளூர் தொலைக்காட்சியிலே, என்னுடைய நிகழ்ச்சியிலே அதை நான் எடுத்து சொல்லும் பொழுதுதான், ஏன் நான் தனியாக போராட வேண்டும், இப்படி ஒரு நல்ல மனிதர்களோடு நல்ல அமைப்புகளோடு நான் ஏன் இணையக்கூடாது என்று மனதுக்குள் ஒரு எண்ணம். அது இறைவடிவமாக அவர்களும் தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் வருகின்ற அந்த வாகன பிரச்சாரம், மதுவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் நடத்தி கொண்டு வரும் பொழுது என்னுடைய மாவட்டத்திலேயே குன்னூர் என்ற இடத்தில் அந்த வாகனத்தை நானாகவே பார்த்து, அதில் நானே என்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் ஏறி, ஆம் நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன், ஐயா வரவில்லை, இயக்கத்தினுடைய நண்பர்கள் வந்திருந்தார்கள், இன்றும் அவர்கள் எல்லாம் நம்மோடு பயணித்துக் கொண்டு தான் இருக்கின்றார்கள், அந்த சகோதரர்களோடு மிகுந்த ஆர்வமாக உங்களுடைய எழுத்துக்கள் என் மாவட்டத்திற்கு வேண்டும், மதுவுக்கு எதிராக நான் எவ்வளவு பிரச்சாரம் செய்தாலும் என் சக்திக்குட்பட்டு என்னை போன்ற பலருடைய அறிவு கெட்டியார் போலதான் நாங்கள் வாசகங்களை எழுதுகிறோம், நல்ல நல்ல வாசகங்கள் உங்களைப் போல கற்றறிந்த பெரியோர்களால் எங்கள் மாவட்டத்திற்கு பலன் பெற வேண்டும் என்று நானாக விரும்பி சில அந்த நோட்டீஸுகளை பெற்றுக்கொண்டு, அப்படி நான் காந்திய மக்கள் இயக்கத்தில் என்னையும் ஒரு அங்கத்தினராக இணைத்து அன்றிலிருந்துதான் நான் இந்த நீலகிரிக்குள் பணியாற்றிய என்னுடைய பயணத்தை தமிழகம் முழுவதும் விஸ்தரிப்பு செய்வதற்கான ஒரு பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன் ஐயா. சரி, நீங்க இந்த அரசியல் உள்ள வந்த பிறகு உங்களுடைய அனுபவங்களை பற்றி நீங்க சொல்லுங்க. காந்திய மக்கள் இயக்கம், மதுவற்ற மாநிலம், ஊழலற்ற நிர்வாகம், உண்மைக்கு குரல் கொடுப்போம் என்ற நல்ல ஒரு 2 முத்தான கொள்கைகளை, மதுவும் அழிய வேண்டும், ஊழலும் ஒழிய வேண்டும் என்ற ஒரு கொள்கைகளை மனதில் வைத்து
அந்த நேரத்திலே ரொம்ப மிகப்பெரிய செயல்பாடுகளை, அரசியல் சாராமல் ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய செயல்பாடுகளை தமிழகம் முழுவதும் செய்து கொண்டு வந்திருந்த காலகட்டம். அதில் இணைந்த பிறகு மது முக்கியமாக மதுவை ஒழிப்பதற்கான மையப்புள்ளிக்காக நிறைய பணிகளை நாங்கள் ஆற்றினோம். நமது மாவட்டம் மாத்திரமல்ல, தமிழகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மதுக்கடைக்கு எதிரான தீவிரமான பிரச்சாரங்கள், மதுவிலிருந்து மீட்டெடுப்பதற்கான வழிகள் என்று பல இடத்திலும் பலரோடும் சேர்ந்து நாங்கள் பணியாற்றினோம். அதே போல் பார்த்தீர்களானால் பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள், நமது சென்னையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், மது கடைகளை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். கோயம்புத்தூரில் அது போன்ற மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். சின்ன சின்ன போராட்டங்கள் நீலகிரி மாவட்டத்திற்குள் நிறைய செய்திருந்தாலும் இது போன்ற பெரிய போராட்டங்கள் அது ஊடகங்களிலே, டிவி செய்திகளிலே எல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு வியப்பான ஒரு சூழ்நிலை. ஏனால் நான் அப்பொழுதுதான் முதலாக வெளி உலகத்திற்கும் அரசியல் உலகத்திற்கும் நான் நுழைகிறேன் அல்லவா. அப்படி அப்பொழுது ஐயா நம் தலைவர் தமிழருவி மணியன் அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சு, அவர் அதற்காக எடுத்து வைக்கின்ற வாதங்கள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அது அப்படியே என் மனதில் பதிந்து கொண்டது. அதை தொடர்ந்து நிறைய போராட்டங்களை அதற்காக செய்தோம். ஊழலுக்கு எதிராகவும் நிறைய போராட்டங்கள் செய்தோம். நிறைய பொதுக்கூட்டங்கள், கட்சி மீட்டிங், நமது கூட்டங்கள், செயற்குழு பொதுக்குழு கூட்டங்கள் என்று தொடர் பயணமாகவே அந்த பயணங்கள் நடந்து கொண்டிருந்தது. மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் காந்திய மக்கள் இயக்கம் நெடுநாள் ஐயாவினுடைய கனவாக அது நடந்து கொண்டே வந்திருந்தது. 2016 அந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே ஒரு மைய புள்ளியாக மது முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நிர்பந்தத்தை கொடுத்ததில் மிகப்பெரிய பங்கு காந்திய மக்கள் இயக்கத்திற்கு உள்ளது என்பதை ஆணித்தரமாக நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தொடர் போராட்டங்களுடைய உச்சகட்டம், அதை சார்ந்து மற்ற கட்சியினரும் இதை ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக இதை முடித்தே ஆக வேண்டும், மதுக்கடைகளை அழித்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிறைய பேரும் வந்து அதிலே அவர்களுடைய போராட்டங்களையும் தொடரவும், தமிழக அந்த 2016 சட்டமன்ற தேர்தலுடைய மையப்புள்ளியே மதுக்கடையை யார் அழித்தால் அவர்களுக்கு வாக்கு என்ற அளவுக்கு அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது. அந்த அடிப்படையிலேதான் இப்பொழுது நமது மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் கூட நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுக்கடைகளை ஒழிப்பேன் என்று ஒரு வாக்குறுதி தந்திருந்தார். அதே போல அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் நீண்ட மௌனத்திற்கு பிறகு, நீண்ட யோசிப்புக்கு பிறகு தனது மௌனத்தை கலைத்து படிப்படியாக நான் மதுக்கடைகளை குறைப்பேன் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்தார். அந்த ஒரு சூழலிலே நாங்களும் அந்த தேர்தலிலே பங்கு கொண்டோம் காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பாக. இந்த மதுவிற்கு எதிரான ஒரு போராளிகளாக களத்திலே தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணமோ அல்லது நாம் ஏதாவது இதில் பலனடைய வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லை. மதுவிற்கு எதிரான பிரச்சாரத்தை நாம் எல்லா மூலை முடிச்சிலும் கொண்டு போய் சேர்த்த வேண்டும், நம் சக்திக்கு ஏற்றவாறு. அப்படி நாம் அந்த நிர்பந்தத்தை கொடுக்க அரசுகள் வந்து தாமாக முன்வருவார்கள் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே கிட்டத்தட்ட 25 வேட்பாளர்கள் காந்திய மக்கள் இயக்கத்திலும் 25 வேட்பாளர்கள் லட்சிய இந்தியா கட்சி என்ற சார்பில் அறிவியல் ஆலோசகர் அப்துல் கலாம் ஐயாவின் அறிவியல் ஆலோசகராக இருந்த திரு பொன்ராஜ் அவர்களுடைய தலைமையில் புதிதாக உருவான ஒரு நல்ல அமைப்பு. அந்த அமைப்போடு சேர்ந்து இந்த 2 அமைப்புகளும் இணைந்து, அதிலும் குறிப்பாக நாம் ஐயா தமிழருவி மணியன் அவர்களுடைய பிரச்சாரம் தமிழகம் முழுக்க வலுத்தது. எல்லா ஊடகங்களிலும் ஐயாவினுடைய மதுவுக்கு எதிரான அவருடைய பேச்சு வந்து மிக வீரியமாக இருந்தது. அந்த நிர்பந்தத்தில் தான் இந்த ஒரு கட்டத்திற்கே தமிழகம் வந்தது. அதை அப்படியே நாம் இறுக பற்றி இருந்தோம் என்றால் இன்று மதுவில்லாத ஒரு மாநிலமாக நாம் மலர்வதை பார்த்திருக்கலாம். காலப்போக்கில், காலநடையில் கரைந்து போனது. நாம் என்ன சொல்வது, நமக்கு கிடைத்த சாபக்கேடு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் முயற்சிப்போம். சரி, இப்போ நீங்க வந்து காந்திய மக்கள் இயக்கத்துல வந்து மிகப்பெரிய அளவுல மதுவுக்கு எதிராக நீங்க போராடி அதற்காக எலெக்ஷன்ல எல்லாம் நின்று அதுல அந்த மாதிரியான ஒரு ஒரு உங்களுக்கு அனுபவங்கள்லாம் இருக்கு. இப்போ அந்த காந்திய மக்கள் இயக்கம் காமராஜர் மக்கள் கட்சியா மலர்ந்த பிறகு நீங்க வந்து அந்த கட்சியினுடைய ஒரு பெரிய ஒரு தூணா, ஒரு மகளிரணியுடைய தலைவியா நீங்க வந்து செயல்படுறீங்க. உங்களுடைய செயல்பாடு பற்றி சொல்லுங்க. ஆமைய காந்திய மக்கள் இயக்கம் அதாவது ஒரு தீவிர அரசியலை நோக்கி ஒரு பயணம் எடுப்போம் என்ற முடிவில் தான் காமராஜர் மக்கள் கட்சி என்ற ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமம் பெற்றோம்.
இதை கூட நமது இந்த காந்திய மக்கள் இயக்க தோழர்கள், அமைப்பில் உள்ளவர்கள், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து ஐயாவிடம் சொல்லி, ஐயாவும் அதற்கு ஒப்புதல் கொடுத்து, சரி நாம் அப்படி ஒரு பயணத்தை எடுப்போம். ஏனென்றால் ஒரு ஆட்சி அதிகாரம் அல்லது நாம் அதை நோக்கி நடக்கும் பொழுது இன்னும் தீவிர அரசியலிலே அல்லது கூட்டணி என்ற பேச்சுவார்த்தை வரும்பொழுது கூட அவர்களுக்கு அந்த நிர்பந்தத்தையும் அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்திலே ஒரு கட்சியாக இருந்தால்தான் செயல்பட முடியும். வெறுமனே நாம் ஒரு இயக்கமாக இருந்து சொல்லும் பொழுது அதற்கு அவ்வளவு பெரிய ஒரு வீரியம் இருக்காது, அதற்கு ஒரு நல்ல ஒரு முடிவு இருக்காது என்று யோசித்து காமராஜர் மக்கள் கட்சி என்ற பெயரிலே நான் காந்திய மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுதும் நீலகிரி மாவட்ட தலைவராக அதிலே பங்கெடுத்துக் கொண்டேன். மகளிர் அணி தலைவராகவும், ஏன்னா இயக்கம் என்று இருக்கும் பொழுது பங்கெடுத்துக் கொண்டேன். தற்பொழுது காமராஜர் மக்கள் கட்சி என்று ஆரம்பித்த பிறகு ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் மாநில மகளிர் அணி தலைவர் என்ற பொறுப்பை கொடுத்து, நீங்கள் இதை திறம்பட செயல்பட வேண்டும், மாநிலம் முழுவதும் நீங்கள் பயணிக்க வேண்டும், காமராஜர் மக்கள் கட்சியின் வளர்ச்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பொறுப்பை எனக்கு அளித்திருக்கிறார். என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அந்த 10 ஆண்டு காலம் காந்திய மக்கள் இயக்கத்தில் நான் அவரோடு பயணித்த அந்த உழைப்பு, ஏதோ அவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட சிறு அறிவு, இதையெல்லாம் மனதில் வைத்து எனக்கு இந்த பொறுப்பை வழங்கி இருக்கின்றார். இந்த காமராஜர் மக்கள் கட்சி பொறுப்பெடுத்ததற்கு பிறகு கூட எல்லா செயல்பாடுகளிலும் என்னுடைய பங்களிப்பை இயன்றவரை நான் கொடுத்திருக்கின்றேன். எனது மாவட்டம் மாத்திரமல்ல, தமிழகம் முழுவதுமே நான் பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். எங்கெங்கெல்லாம் மக்களுக்கான பிரச்சனைகள், மக்களுக்கான தேவைகள், நமது கருத்து, நமது பேச்சு, நமது சிந்தனை, நமது செயல்பாடு தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் காமராஜர் மக்கள் கட்சி முன்னின்று அதை செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லா மாவட்டங்களிலும் நமக்கு அமைப்பிருக்கின்றன. அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் அந்தந்த இடத்தில் உள்ள பொது பிரச்சனைகளை கையில் எடுப்பார்கள். அதற்கான முயற்சிகளிலே இருந்து மாவட்ட ஆட்சியரை அணுகுவதோ அல்லது சம்பந்தப்பட்ட துறையினரை அணுகுவதோ போன்றவற்றை செய்வார்கள். அதை நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக முன்னிறுத்தி, நாம் ஒரு மாவட்டமாக, ஒரு தென் மண்டலத்திலே என்ன பிரச்சனை, வட மாவட்டங்களில் என்ன பிரச்சனை, மேற்கு மண்டலத்திலே என்ன பிரச்சனை, ஒரு பகுதியில் என்ன பிரச்சனை என்பதை அந்தந்த பிரச்சனைகளை சார்ந்து அதுக்கு தீர்வு காணும் வகையில் சில விளக்கங்களை கொடுத்து அந்த ஆர்ப்பாட்டங்களை அறிவுபூர்வமாக நடத்துவோம். சரி, அந்த ஆர்ப்பாட்டங்களை பற்றி சொல்லுங்களேன் பார்க்கும். இப்ப நீங்க கலந்துகிட்ட ஆர்ப்பாட்டங்களை பற்றி எங்கெங்க யார் யாரு முன்னெடுத்தா, நீங்க உங்களுடைய பங்களிப்பு என்ன, அதை பற்றி சொல்லுங்க பார்க்கும். அதுதானுங்க. இப்ப எப்படின்னா, அதாவது எது செய்தோம், போராடினோம் ஒரு அப்படின்னு இல்லாம, அறிவு சார்ந்த அதை எப்படி அதற்கான தீர்வும் அதில் எட்டப்பட வேண்டும். இது எத்தனை காலமாக இந்த பிரச்சனை இருக்கிறது, ஏன் இந்த பிரச்சனை நின்று கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் கூட ஐயா தமிழருவி மணியன் அவர்களுடைய ஆலோசனையின்படி நாங்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து அதை ஒரு குழுவாக தான் மிக அற்புதமாக செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுது கடந்த சென்ற ஆண்டு, அதாவது 2024 பார்த்தீர்களானால் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது தெரியும். நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் முழுமையாக பிரதமர் மோடி அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்பதை ஆக்கப்பூர்வமாக நாம் பொதுக்குழுவிலே முடிவெடுத்து அதற்கான ஒரு இடத்தை அவர்களுக்கு, ஏனென்றால் ஒரு ஸ்திரமான இந்தியா அமைய வேண்டும், வலுவான ஒரு இந்தியா அமைய வேண்டும். இந்த கூட்டணி என்ற பெயரிலே பல கட்சிகள் ஒன்றிணைந்து அதனால் ஒரு திடமான ஒரு அரசை தர முடியாது என்ற அந்த ஒற்றை நோக்கில், ஏனென்றால் நமது ஐயாவினுடைய சிந்தனை எப்பொழுதுமே நாட்டு நலன் சார்ந்துதான் அமையும். அப்படி ஒரு நல்ல, இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இந்தியா வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்படி வளர்ந்து கொண்டு வரும் பொழுது இந்த ஸ்திரத்தன்மை இல்லாத ஆட்சியினால் மீண்டும் ஒரு பின்னடைவுக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக ஒரு ஸ்திரமான ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நாம் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்காக நாம் ஒத்துழைப்போம் என்று பொதுக்குழுவிலே முடிவெடுத்தோம். அந்த முடிவிற்காக சில தேர்தல் பணிகளையும் நாம் மேற்கொண்டோம். சரி, அது தேர்தல் காலகட்டம் அது ஓகே. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, நம்மளுடைய இந்த மகளிரினி தலைவியா இப்ப பல மாதங்களாக தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல நீங்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறீங்க. அதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன, அதை பற்றி சொல்லுங்க. அதை முடிந்த பிறகு கிட்டத்தட்ட இப்பொழுது தென் மாவட்டங்களிலே முதல் பணியாக எடுத்தோம். முதலில் தென் மாவட்டங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளை நம் கையில் எடுப்போம் அப்படி என்று சொல்லி மாதம் ஒரு இடம் அப்படி என்று தேர்வு செய்து, ஏனென்றால் அதற்குள்ளாக அந்த உள்ளுக்குள்ள அவர்கள் என்ன பணியாற்ற வேண்டுமோ அதை அந்தந்த மாவட்ட தலைவர்கள்
சிறப்பாக அனுமதி பெறுவது, என்னென்ன பிரச்சனைகள் என்று ஆலோசிப்பது, அந்த பிரச்சனைகளை அதற்கான விடயங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வது, இப்படி சில அதற்கான செயற்பாடுகள் முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். அப்படி நாம் பார்த்த முதலிலே திருச்சியிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். திருச்சியிலே காவிரி, வைகை, குண்டாறு இவற்றை இணைக்க வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கையை முன்வைத்து இந்த திருச்சி மண்டலத்திலே இன்னும் இது போன்ற அந்த திருச்சி நகரத்திற்கு இருக்கின்ற பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் மையப்படுத்தி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதை தொடர்ந்து மதுரையிலே பார்த்தீர்களானால் தென்மண்டல வளர்ச்சி வாரியம் அமைய வேண்டும். தென்மண்டல வளர்ச்சி வாரியம் என்பது அவசியமான ஒன்று. ஏனென்றால் இன்று பார்த்தீர்களானால் தமிழகத்திலே தென் மாவட்டங்களில் எந்த வளர்ச்சியும் இல்லை. அவர்கள் படித்தாலும் கூட நல்ல வேலையோ பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களோ எதுவுமே இல்லை. அவர்கள் எல்லாருமே திருப்பூர், கோயம்புத்தூர், பெங்களூர் என்று வெளி மாநிலங்களுக்கு தான் செல்ல வேண்டி இருக்கின்றதை ஒழிய அங்கே பெரிய தொழில் வளாகங்கள் எதுவுமே, தொழில் வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. அப்படி அந்த தொழில் வாய்ப்புகளை அங்க ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்கான கட்டமைப்பு ஏற்பட வேண்டும். அதே போல நமக்கு சென்னை தலைநகராக இருக்கின்றது. எந்த ஒரு அலுவலகத்திற்கும் சென்னையை நோக்கி நகர வேண்டும். அப்படி என்பது அவர்களுக்கு அந்த பயண நேரம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் மதுரையை ஒரு 2ஆம் தலைநகராக, அதாவது சில கோப்புகள் செயல்படும் ஒரு இடமாக மதுரையை வைத்தால் அதனால் சில வளர்ச்சிகள் வரக்கூடும் என்பதையும் மையமாக வைத்து, இதெல்லாம் நீண்ட நாள் கோரிக்கை தான். தமிழகத்தில் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் முன்னெடுத்த கோரிக்கைகள். ஆனால் அதை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துக் கொண்டு இன்று வெற்று அரசியல் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே ஆக்கப்பூர்வமான அரசியலை நோக்கி காமராஜர் மக்கள் கட்சி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒருவரை வெறுப்பு அரசியலாகவோ, இன அரசியலாகவோ, ஜாதி அரசியலாகவோ, மத அரசியலாகவோ, மொழி அரசியலாகவோ இல்லாமல் மக்களுக்கான அரசியலாக, மக்களின் பிரச்சனைகளை கையில் எடுக்கும் ஒரு அரசாக, ஒரு அமைப்பாக, அரசியல் கட்சியாக காமராஜர் மக்கள் கட்சி திகழ வேண்டும் என்பதுதான் ஐயா தமிழருவி மணியன் அவர்களுடைய எண்ணம். அதன்படி மதுரையிலே நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதிலே திரளாக எல்லா மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட, மதுரையிலே இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகள் உட்பட நிறைய பேர் கலந்து கொண்டோம். அந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் மனுவாக அனுப்பியிருக்கின்றோம். அதை தொடர்ந்து அடுத்தபடியாக கன்னியாகுமரியிலே, நாகர்கோயில் கன்னியாகுமரி, அங்கேயும் கூட இதே போன்று அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள், மீனவர் பிரச்சனைகள், துறைமுகத்திற்கான பிரச்சனைகள், தொழில் வளர்ச்சி உருவாக்க வேண்டும் என்பது, சுற்றுலா தலங்களை மேம்படுத்த வேண்டும் என்பது, சிறப்பான மருத்துவமனை வேண்டும் என்பது, இது போன்ற இதே தென்மண்டல வளர்ச்சி வாரியமும் மதுரையை தலைநகராக வைக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையும் இவையெல்லாம் கலந்து முன்னிறுத்தி நாகர்கோயில் கன்னியாகுமரி பகுதிகளிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதையும் தொடர்ந்து சிவகங்கையிலே வீரமங்கை வேலுநாச்சியார் அரண்மனைக்கு முன்பாக நமது இயக்க தோழர்கள் சார்பாக அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சிவகங்கை பகுதியினுடைய வளர்ச்சிகளை முன்னிட்டு அங்கேயும் கூட உழவர் சந்தை அமைக்கப்பட வேண்டும், அந்த ரயில் போக்குவரத்து அங்க நின்று செல்ல வேண்டும் சிவகங்கையிலே, அதே போல தொழில் வளம் மேம்பட வேண்டும், இதே போல் மதுரை தென்மண்டல வளர்ச்சி வாரியமும் அமைய பெற வேண்டும். இப்படி பல கோரிக்கைகளை அங்கேயும் முன்னிறுத்தி ஆறுகளுடைய இணைப்பு, இதே போல ஆறுகளுடைய இணைப்பு பிரதானம். இப்படி காவிரி, வைகை, குண்டாறு என்ற இணைப்பு ஏற்பட்டாலே தென்மண்டலங்கள் முழுவதுமே நல்ல ஒரு பயன் அடையும். அதை கருத்தில் கொண்டு தொடர் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டு வந்தோம். இனியும் தொடர்ந்து அந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். சரி, இப்படி ஒரு சிறப்பான ஒரு மக்களுடைய வளர்ச்சிக்காக, அந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த ஆர்ப்பாட்டங்களையும், இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நடத்துறீங்க. அப்படி நடத்தும் போது அந்த மாவட்டத்துல அதுக்கு முக்கியமா செயலாற்றிய அந்த பொறுப்புல இருக்கிறவங்களை பற்றி சொல்லுங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும். நிச்சயமாங்க ஐயா, அந்த எல்லா மாவட்ட தலைவர்களும், எல்லா மாவட்ட நிர்வாகிகளும், காமராஜர் மக்கள் கட்சி என்பது ஒவ்வொருவருடைய தியாகத்தாலும் விளைந்த ஒரு கட்சி. சரி, கரெக்ட். யாருமே திருச்சி மாவட்டத்துல நடந்ததுக்கு அதை பற்றி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சொல்லுங்க. ஆமாம், திருச்சி மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கின்ற திரு சந்திரன் அவர்கள், அதே போல திருச்சி மாவட்டத்திலே ஏற்கனவே நமது முன்னாள் மறைந்த நமது ஐயா கணேசன் ஐயாவுடைய
ம். ஒரு நினைவு. ம். அவர் வகுத்து வைத்த அந்த அமைப்பு அங்கே வலுவாகத்தான் இருக்கின்றது. சரி. அப்படி பார்த்தீர்களானால் மாவட்ட தலைவர் சந்திரனுடைய தலைமையிலே தான் இது நடைபெற்றது. ம். அங்கே அருண்குமார் மாநில இளைஞரணி செயலாளராக இருக்கின்றார். ம். அருண்குமார் மற்ற நிர்வாகிகள் அனைவருமே அதிலே ம். சிறப்பாக பங்கெடுத்து அந்த ம். ஆர்ப்பாட்டத்திற்கான வழியை அங்கே ஏற்படுத்தி கொடுத்தார்கள். சரி. மதுரை என்று எடுத்துக்கொண்டோமானால் ம். அங்கே நமது முதன்மை செயலாளராக திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். ம். மதுரை மாவட்ட தலைவராக சிறப்பாக நமது ஐயா அயல்ராஜ் அவர்கள் செயல்படுகின்றார்கள். சரி. அதே போல அங்கே செயலாளர், பொருளாளர், கொள்கை பரப்பு செயலாளர் என்று நிறைய பொறுப்புகளிலே, ஏனால் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு நிர்வாகிகள் மதுரையில் இருந்துதான் செயல்படுகின்றார்கள். அப்படி அவர்கள் அனைவருமே மகளிரணி அதில் செயலாளர் இணைந்து, கூட அங்கதான் நினைக்கிறேன். மகளிரணி செயலாளர். ஆமாம், அங்கே மாநில செயலாளராக திருமதி ஐஸ்வர்யா சுரேஷ் அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். ம். அதே போல இயக்குனர் இளையகுமார் அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். ம். ஈஸ்வரன் அவர்கள், உதயகுமார் அவர்கள், ம். இப்படி நிறைய, அதிலே அரவிந்தன், ம். தினேஷ் என்று இளைஞரணி அமைப்பு செயலாளர்களும் அங்கே ம். பங்கேற்று அதை சரி. சிறப்பித்தனர். சரி. மிகப்பெரிய முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். சரி. அதே போல நாகர்கோயில் என்று எடுத்துக்கொண்டால் ம். அங்கே நமது மூத்த தலைவர் என்று சொல்லலாம். ம். ஒரு வயதிலும் சரி, அனுபவத்திலும் சரி, சரி. அரசியல் அனுபவத்திலும் சரி, ம். ஐயா மதிப்பிற்குரிய திரு கதிரேசன் அவர்கள், சரி. அவர்களுக்கு இன்னமுமே அந்த மக்கள் மீது இருக்கின்ற ஈர்ப்பு, ம். அவர்களுடைய நாகர்கோயில் கன்னியாகுமரி வளர்ச்சியிலே அவருக்கு இருக்கின்ற அந்த ஆர்வம், ம். மகளிரணி, சிறப்பான ஒரு மகளிரணி கட்டமைப்பு கன்னியாகுமரியிலும் இருக்கின்றது. சரி. அப்படி அங்கே ஆகாஷ் தேவ் அவரும் ம். ஒரு கிழக்கு சரி. மண்டல மாவட்டத்தினுடைய கன்னியாகுமரி பொறுப்பாளராக இருக்கின்றார். சரி. ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞர், சரி. நல்ல திறமையான ஒரு இளைஞர். ம். கட்சியினுடைய வளர்ச்சிக்காகட்டும், அவரது சூழல், அங்கு இருக்கிற துறைமுக மக்கள், மீனவர்களுடைய போராட்டங்கள், ம். அவர்களுடைய வளர்ச்சிக்காக என்றுமே அவர்கள் அயராது அங்கே அந்த பகுதியிலே சேவை ஆற்றிக் கொண்டிருப்பவர்கள். சரி. அவர்களுடைய ஒத்துழைப்பினால், அவர்களுடைய முன்னேற்பாடினால் ம். நாம் அங்கே கன்னியாகுமரியிலே மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். சரி. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் சிவகங்கை. ம். சிவகங்கையிலே பார்த்தீர்களானால் காரைக்குடியை சேர்ந்த திரு அருளானந்தம் அவர்கள், ம். அவர்கள் பார்த்தீர்களானால் மிகப்பெரிய ஒரு சமூக போராளி என்று சொல்லலாம். சரி. என்னை போலதான் காந்திய மக்கள் இயக்க காலத்தில் இருந்தே மிகப்பெரிய ஒரு சமூக பணிகளை அவருடைய பகுதிகளே அன்றாடம் செய்தித்தாள்களில் இடம்பெறும் ஒரு நபராகத்தான் அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். சரி. அப்படி அவருக்கு பார்த்தீர்களானால் ஒரு பெரிய அமைப்பு, அவர்களுடைய நிர்வாகிகள், மகளிர் அணி ஆனந்தி, மற்ற நிர்வாகிகள் அனைவரையும் சேர்த்து, இளைஞர் அணி செயலாளராக இருக்கின்ற திரு அலெக்ஸ், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து, சம்பத் போன்ற நிறைய நிர்வாகிகள், மற்ற தோழமை அமைப்புகளையும் ஒன்று திரட்டி மிக சிறப்பான முறையிலே அந்த பகுதியிலே அவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் சேர்வதற்காக மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருந்தார். எல்லாருமே, எல்லாருடைய எண்ணமுமே மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும். நாம் எதையுமே நாம் நம்மளுடைய அரசுக்கு எதிரான போராட்டங்கள் என்று வீணான ஒரு போர்க்குணத்தோடு செயல்படுவது மாத்திரமல்ல, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் மிக மிக கவனமாக ஒவ்வொருத்தரும் அதுல வேலை செய்திருக்கிறார்கள் ஐயா. அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதே போன்று இப்போ இந்த விழுப்புரத்துல கூட நம்ம இந்த அந்த வெள்ளத்தால் அதை தொடர்ந்து பார்த்தீர்களானால் விழுப்புரத்திலே மழையினால் ஏற்பட்ட பாதிப்பு, இந்த புயல் வந்தது இல்லைங்களா, பெஞ்சல் புயலினால் ஏற்பட்ட பாதிப்பு, அதற்கான ஒரு நலத்திட்ட உதவிகளை கொடுப்பதற்கு அங்கே குறிப்பிட்டு எல்லாரும் பரவலாக ஏதோ ஒரு மண்டபத்திலே அப்படி போய் கொடுத்து விடுவார்கள். ஆனால் அங்கேயே இருக்கின்ற நமது நிர்வாகிகள், ஐயா கதிரவன் தலைமையிலே நமது செயலாளர், இளைஞரணி அமைப்பு செயலாளராக இருக்கின்ற திரு ராஜீவ்குமார் மற்றும் ஏனைய நிர்வாகிகள், உளுந்தூர்பேட்டை, கடலூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற நமது கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து எந்த இடத்தில் உண்மையான தேவை இருக்கிறது, எங்கே போய் அந்த கிராமத்திற்கு உதவியே போய் சேரவில்லை என்பதை களம் ஆராய்ந்து அந்த இடத்திற்கு நமது கட்சியின் சார்பாக அங்கே சென்று மிகப்பெரிய ஒரு அமைப்பாக அங்கே பார்த்தீர்களானால் எல்லாருமே அந்த நலத்திட்ட உதவிகளையும் கொடுத்து, உயிரிழந்த குடும்பங்களுக்கு இழப்பீடும் கொடுத்து, அங்கே நம்ம அவர்களது ஆறுதல் வழங்கி, அவர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் முன்னேற்றி தருகிறோம் என்ற ஒரு தைரியத்தையும் கொடுத்து மிக அற்புதமாக அந்த சேவையையும் பணியாற்றிவிட்டு வந்திருக்கின்றார்கள். இப்படி தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் சேவை தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் காமராஜர் மக்கள் கட்சி முன்னெடுத்து செல்கிறோம் ஐயா.
இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய மகளிரணி தலைவரா இருக்கிறீங்க. உங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய உங்களுடைய அந்த நிர்வாகிகள் அவங்கள பற்றி நீங்க சொல்லுங்க பாரு. அவங்களுடைய பணி பற்றி. ஐயா, அனைத்து மாவட்டங்களிலும் மகளிர் அணி நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். ம், குறிப்பாக நமக்கு செயலாளர்களாக பார்த்தீர்களானால் ராதிகா அப்படின்னு சொல்லி சென்னையில அவங்க ம், ஒரு மகளிர் அணி செயலாளராக இருக்கின்றார்கள். அந்த பகுதியிலே ஏதாவது நடக்கும் நிகழ்வுகள் மற்றவற்றிற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஆலோசிப்பார்கள். ம், அதே போல வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திருமதி கீதா அவர்கள் ம். இங்கே கோவையிலே இருக்கின்றார்கள். சரி. அவர்கள் பார்த்தீர்களால் இந்த கொங்கு மண்டலத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ம், மாநில தலைவராக செயலாளராக இருந்தாலும் கூட ம். குறிப்பிட்ட அந்த ஒரு பகுதிக்குள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அதை பார்த்து சொல்வார்கள். சரி, திண்டுக்கல் பகுதியிலே திருமதி உமாராணி அவர்கள் இருக்கின்றார்கள். சரி, அவர்களும் பார்ப்பார்களானால் அந்த தென் மண்டலங்களிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்பார்கள். சரி. அதே போல மீனா ஞானசேகரன் அவர்களும் ஆகட்டும், ம், ஐஸ்வர்யா சுரேஷ் ஆகட்டும், ம், இவர்கள் எல்லாம் கூட மாநில மகளிர் அணி பொறுப்பிலே இருந்தாலும், ம், மாநில செயலாளர்களாக செயல்பட்டாலும், ம், எல்லாமே சேர்ந்து பெண்கள் அமைப்பாக நாங்கள் ஒரு வலுவான கட்டமைப்பாக இருக்கின்றோம். ம், அதே ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட நிர்வாகிகள், இப்ப திருப்பூரிலே எடுத்துக்கொண்டால் ம், சந்தியா அவர்கள் இருக்கின்றார்கள். ம், அதே போல ஒவ்வொரு இடத்திலும் இங்க நீலகிரியில எடுத்துக்கொண்டால் இந்திரா, செல்வி இந்திரா அவர்கள் மிக ம், அற்புதமாக என்னோடு தோளோடு தோள் நின்று ம். பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். சரி, அப்படி ஒரு இடத்திலும் கோவையிலே லட்சுமி என்று ஒருவர்கள் மாவட்ட பொறுப்பில் இருக்கின்றார்கள். சரி. ஈரோடிலே சௌமியா என்று இருக்கின்றார்கள். ம், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ம், இடத்திலும் ம். நாம் வந்து அந்த அமைப்பு சார்ந்து அவர்கள் மகளிர் வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு சரி, சரி. மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து செயல்படுகின்றார்கள். சரி. இப்போ இந்த உங்களுடைய அரசியல் அனுபவங்கள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குதா? எப்படி இருக்கு? அதை பற்றி சொல்லுங்க. மனநிறைவாக இருக்கின்றது ஐயா. ம், மிகப்பெரிய மனநிறைவு. ஏனென்றால் ம். இன்றைய காலகட்டத்தில் அரசியல் என்பதற்கு அகராதியே மாறிவிட்டது. சரி. அப்படி இல்லை. ம், காமராஜர் மக்கள் கட்சி என்பது ஒரு கண்ணியமான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி. இன்று என் தலைவன் யார், நான் ம், எந்த கட்சியில் இருக்கின்றேன் என்று ம், பெருமதிப்பிற்கோட நாம் ம், வந்து கௌரவமாக வெளியே சொல்லக்கூடிய ம், ஒரு அமைப்பாக காமராஜர் மக்கள் கட்சி இன்று இருக்கின்றது. ம், வேற எந்த அமைப்பையும் நாம் அப்படி ஒரு ம், பெருமிதமாக நாம் சொல்லக்கூடிய நிலையில் இன்று இல்லை. ம். இதுதான் அரசியலுடைய நிலைமையாக மாறிவிட்டது. ஓகே. ஏனென்றால் நாம் காமராஜருடைய வழித்தோன்றலாக ஐயா ம், தமிழருவி மணியன் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரிலும் ஆலோசனையின் பேரிலும் ம், நாம் வழிநடந்து கொண்டிருப்பதால் ம், நமக்கு வந்து அந்த ஒரு எப்படி பேச வேண்டும், எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், ஒரு ம், செயலை எப்படி சட்டப்பூர்வமாக அணுக வேண்டும், ம், சமூகத்திற்கு பயன்படும் வகையில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற சில ம், வழிமுறைகளோடு நாம் செல்வதால் ம், ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஒரு நதி போல நாம் ம், அந்த கரைகளை தாண்டி ஒரு ம், புயலாக ம், சீற்றமாக ம், எழுந்து அழிவு ஏற்படுத்தக்கூடாத ஒரு அமைப்பாக ம், மென்மையாக நடந்து நடந்து சென்று ம், நல்ல ஒரு விளைச்சலை தரும் ஒரு நதி போல ம், காமராஜர் மக்கள் கட்சி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ம். இந்த கட்சியிலே பிரதானமாக நான் செயல்படுவது எனக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கின்றது ஐயா. ஓ, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க வந்து உங்களுடைய அரசியல் வாழ்வு வந்து நீங்க இது பண்ணி தொடர்ந்து நடத்திட்டு இருக்கீங்க. இந்த அரசியல் வாழ்வு மூலமாக நீங்க வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில கோல்ஸ், உங்களுடைய விருப்பங்கள் என்ன? அதை பற்றி சொல்லுங்க. அதுதான் ஐயா, மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று வந்து விட்டோம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளை தாண்டி 20 ஆண்டுகளை தாண்டி பொது வாழ்க்கை, அதிலே அரசியல் வாழ்க்கை என்பது 10 12 ஆண்டுகளாக தொடர் இல்ல, என்ன அரசியல் வாழ்க்கை பண்ணணும், போல. என்ன அச்சீவ் பண்ண கொண்டு போறீங்க, என்ன விருப்பம், எது நடைமுறை என்ன, என்னதை வந்து நீங்க கொண்டு வரணும் உங்களுடைய அரசியல் வாழ்வு மூலமா, அப்படி சொல்லுங்க. இப்போ மது இல்ல, ஒழிக்கணுங்கிறது அதுதான் அது நம்மளுடைய போன்று. கொள்கை. தானே மதுவற்ற மாநிலம், ஊழலற்ற நிர்வாகம். சரி, காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும். அதாவது சரி, டிரான்ஸ்பரன்சி இன் கவர்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, சரி, வெளிப்படைத்தன்மையான ஒரு அரசியல், சரி, எந்த ஒரு பேதமற்ற ஒரு அரசியல், சரி, சமூக ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு அரசியல், சரி, இதெல்லாம் வரணும்னா காமராஜர் ஆட்சி மீண்டும் வரணும். சரி. இந்த அப்போ உங்களுடைய காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணுங்கிற எண்ணத்துலதான் காமராஜர் மக்கள் கட்சி இயங்குதையா. சரி, அப்போ அதுல உங்களுடைய பிரதானமாக ம், மதுவும் ஊழலும் ஒழிக்கப்பட வேண்டும். சரி. அப்போ நீங்க வந்து அடுத்த எலெக்ஷன்ல நீங்க வந்து நிக்க போறீங்க, அப்படிதானே? 2026 வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக ஐயா தமிழறிவு மணியன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நிற்க வேண்டியிருந்தால் ம். சட்டமன்ற வேட்பாளராக வாய்ப்பு கிடைத்தால் நின்று களம் காண்பேன் ஐயா. சரி. அதுக்கு நீங்க வந்து என்னென்னலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை தயார்படுத்துறீங்க, எந்த முறையில தயார்படுத்துறீங்க?
இல்ல இதற்குன்னு தயார்படுத்துறதுக்கு எதுல எப்போது மக்களோடு இருக்கின்ற களப்பணி. ம், நமது நீலகிரி மாவட்டத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது, அதற்கான என்ன வடிவங்கள் செய்ய வேண்டும், சரி. அதற்கான மாற்று திட்டங்கள் என்ன, ம், இது போன்ற ஆலோசனைகள், ம், இவற்றை உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தாலே இந்த திட்டங்கள் எல்லாம் சாத்தியமானதுதான். சரி. ஆனா அரசியல்னா நீங்க அதை வந்து கொண்டு பணம் வந்து எல்லாம் விடலாம் வேணும். என்ற ஒரு தன்னம்பிக்கை என்னிடம் இருக்கின்றது. ம். ஆனா பணம் எல்லாம் நிறைய வேணும் அரசியலுக்கு. அதுக்கு வந்து நீங்க வந்து பணம் சேகரிக்க முடியுமா உங்களால, எலெக்ஷன்ல நின்னு வெற்றி பெற அளவுக்கு? ஐயா, நேர்மையாக எலெக்ஷன் நடத்துவதற்கு அவ்வளவு பெரிய பணம் தேவைப்படாது என்பது காமராஜர் மக்கள் கட்சியினுடைய ஆழமான கருத்து. சரி, மக்களை சந்திப்போம், சரி, மக்களுக்காக நிற்போம், சரி, மக்களால் வெற்றி அடைவோம், மக்களுக்காக உழைப்போம். சரி, சரி. ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுனதுல. உண்மையிலே உங்கள்கிட்ட எப்ப பேசினாலும் வந்து ஒரு ஒரு துடிப்பா, ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதா இருக்கும். ஏன்னா வந்து உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. அதனால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுறேன். உங்களுடைய பணி தொடர்ந்து சீரும் சிறப்புமா நடைபெறணும். வாழ்த்துக்கள். நீங்க இந்த மிக்க தமிழ்நாட்டு நன்றி மக்களுக்கு, ஐயா. ம், இந்த தமிழ்நாட்டு ஐயா மக்களுக்கு, தமிழருவி மணியன் அவர்கள் ம், அமைப்பு ஆரம்பிக்கும் பொழுதே, ம், உன்னிடம் இருப்பதை ஊருக்கு கொடுப்பதென்றால் என்னோடு வா, ம், ஊரில் உள்ளதெல்லாம் உனக்கு வேண்டும் என்று நினைத்தால் எங்காவது போ, அதற்கு 1000 அமைப்புகள் இருக்கின்றது, 1000 கட்சிகள் இருக்கின்றது. சரி, உன்னிடம் உழைப்பு இருக்கிறதா, ம், உழைப்பை கொடு மக்களுக்கு. உன்னிடம் பணம் இருக்கிறதா, பணத்தை கொடு. உன்னிடம் அறிவு இருக்கின்றதா, அறிவை கொடு. ம், உன்னிடம் நல்ல சிந்தனை இருக்கின்றதா, அந்த ம், சிந்தனையை கொடு ம், என்று ம். நம்மிடம் இருப்பதை ஊருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே விளைந்ததுதான் காமராஜர் மக்கள் கட்சி. சரி, சரி, தன்னலமற்ற ஒரு தலைவரின் பின்னால் நாங்கள் இருக்கின்றோம். சரி, இங்கிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளும் அத்தனை உறுப்பினர்களும் ஒரு தன்னலமற்ற ம், உறுப்பினர்களாகவே வாய்க்க பெற்றிருக்கின்றோம். சரி, இன்னும் கூட சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சமீப காலங்களிலே தமிழ்நாட்டிலே ஏற்படுகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ம், எல்லா ஊடகங்களிலும் கூட குற்ற பின்னணி இல்லாத நிர்வாகிகளையும் ம், உறுப்பினர்களையும் கொண்ட ஒரு கட்சி என்றால் அது ம், காமராஜர் மக்கள் கட்சி ஒன்றாகத்தான் இருக்க முடியும் ம், என்று பல அரசியல் அறிவார்ந்தவர்கள் சொல்லி நாம் கேட்டிருக்கின்றோம். அப்படிதான் ஐயா. ம், யாருமே பார்த்தீர்களானால் ம், அரசியல் என்பது பிழைப்பல்ல, சரி, அரசியல் என்பது மக்களுக்கான சேவை என்று காந்தியையும் காமராஜரையும் முன்னிறுத்தி நாம் ம், எல்லாரும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ம். நிச்சயம் எங்களது மக்கள் சேவை தொடரும். சரி. நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தியா, நியூ இயர் வாழ்த்து செய்தியா உங்களுடைய படுகு லாங்குவேஜ்ல, மொழியில சொல்லுங்க. அதோட நம்ம முடிச்சுக்கலாம். படுகு மொழியில சொல்ல சொல்றீங்களா? ஆமா. மிக சிறப்பையா. ஏனென்றால் எங்களது படுகு மொழி போல ஒரு இனிமையான மொழி எதுவுமே இல்லை. எழுத்து வடிவம் முழுமையாக பெறவில்லை என்றாலும் கூட பேசுவதற்கும் அதிலே அதிலே உள்ள சிந்தனைகள், அதிலே உள்ள பழைய அந்த பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் என்று ஒரு அலாதி ஒரு சுவையான ஒரு மொழி, தொன்மையான ஒரு மொழி படுகு மொழி என்றே சொல்லலாம். சரி. தமிழை எப்படி நாம் செம்மொழியாக ரசிக்கின்றோமோ அதே போல படுகு மொழிக்குள் வந்து அந்த பழைய நினைவுகளோடு நாங்கள் அதிலேயே ஊறி போனதனால் எங்களுக்கு அதனுடைய அருமை மிக நன்றாக தெரியும். சரி. பரந்த ஒரு உள்ளத்தோடு நான் சொல்கின்றேன். ம், ಎಲ್ಲಾ ಜನ ನಂಗ ತಮಿಳ್ನಾಡ್ ನಿಬ್ಬ ನಂಗ ಜನ ಎಲ್ಲ ಏ ಒಂದು ದೊಗ್ಯು ಎಮ್ಮಕ್ಕಗ ಒಂದು ತೊಂದರೆ ಕೊಡಾದೆ, ಎಮ್ಮಕ್ಕಗ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಮುನ್ನೇರ್ಪಾಡು ದಾರಿ ಕೊಟ್ಟು, ಇಂದು ಎಮ್ಮಕ್ಕ ಇಲ್ಲಾದ್ರೆ ಬಾಳ್ಕೆ ಇಲ್ಲೇ. ಗಂಡಸರಿಗೆ ಈ ಸಮವಾದ ಒಂದು ನೆಲೆಯೋಗ ಹೆಣ್ಮಕ್ಕಳು ಇದ್ದಾರೆ. ಒಂದು ಕುನ್ನ ಕುನಿವೆ ಪಳಿಟ್ಕಪ್ಪ ಕುನಿವೆ ಇಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಅವ್ವ ಕಾಯಿಲಿ ಅಕ್ಕ ತಂಗಿರಾಗಿಲಿ ದಾರಾಲಿಯೋ ಅವಕ್ಕೆ ಕೊಡುವ ಅಂಗೀಕಾರ, ಅವಕ್ಕೆ ಕೊಡುವ ಮದಿಪು ದಾರ ಒಂದು ಏಳನವ ನೋಡಬೇಡಿ, ಅವರ ಒಂದು ಇದಾ ನೆಂಚಬೇಡಿ, ಅವರೊಡಿ ಸೂழ்நிலை ಎಲ್ಲವ ನಿಂಗೆ ಬಂದು ಒಂದು ಕೈಯಾಂಡು ಒಂದು ನಾವೊಂದು ಗಂಡು ಮುಗ ಅತ್ತೆಂಬ ಬಗೆಯೋಗ ನಿಂಗೆ ಎತ್ತಬೇಡಿ. ಎಲ್ಲವೂ ಎಮ್ಮಕ್ಕಗುಂಡಾನ ಮರ್ಯಾದೆ ಕೊಟ್ಟ ಎಡೆಯೋಗ ನಂಗೆ ಎಲ್ಲಾ ಬಳವು ಸಿಕ್ಕಿರ ನಂಗೆ ದೇಶವೇ ಎಮ್ಮಕ್ಕಗ ಮುನ್ನೇற்றಗಾದ ಒಂದು ದೇಶತ. ಅದರಿಂದ ನಂಗೆ ಎಲ್ಲವೂ ಆ ಪೆಣ್ಮೆயை போற்றுவோ ಅತ್ತೆಂದು ಹೇಗಿಂಡು ಇತ್ತಮಾಕ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕಚ್ಚಿ ಅಡದೆ ಎಂಬುದು ನೀವು ನಿಂಗೆಲ್ಲಾಗೂ ಇದು ಮೂಲಿವ ಹೇಗಿಂಡು நிச்சயமா நான் இப்பகுதிகா ಒಂದು MLA நிச்சயமான பப்புதுகால வாய்ப்பு நீங்கெல்லாம் தந்தீங்களே என்ன சமுதாய மக்களுக்காகಲಿ நீலகிரி மாவட்ட மக்களுக்காಗಲಿ சிறப்பான என்ன ಸೇವೆಯ ஒளிவு மறைவு ಇಲ್ಲದ. ಯಾಕಂದ್ರೆ ನಂಗೆಲ್ಲ ಬಂದು ಒಂದು ಮಿಗ ಪೆರಿಯ ಒಂದು ಲಕ್ಷ್ಯವತ್ತು ತೇಡಿ ಒಪ್ಪಕ
ಏದೋ ಇಂದ ಆட்சிಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟೋ ಈತ ಪದವಿ ಎತ್ತಿಬಿಟ್ಟೋ ಎಂಬುದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಒಂದು ಲಕ್ಷ್ಯ ಪಾರ್ವೆಯೋಡು ಒಪ್ಪದಪ್ಪನೆ ನಿಶ್ಚಯವ ನಿಂಗೆಲ್ಲಾಗೂ ಒಳ್ಳಿ ಕರಿ ಮಾಡುದು ಮುಡಿದ್ರ ತಮಿಳ್ನಾಡಿನಿಬ್ಬ ನಂಗೆಲ್ಲಾಗೂ ಒಂದು ಅಮೇದಿಗೂ ಒಂದು ಸಂತೋಷವೋ ಒಂದು ಬೋಧೆ ಪಳಕಾಂದ ಹೊರಾಸ್ ಬಂದು ಎಲ್ಲಾವು ಒಂದು ಒಳ್ಳೆ ಒಂದು ವಿಧವ ನಂಗೆಲ್ಲ ಬಂದು ಬಾಳ್ಬೋದು ದೇಗಿ 1,000 ಆಗಿಲಿ ಅರ್ಸ ಕೊಡಲಿ ಸೊಗ ಕೊಡಲಿ ಬೋಂದು ಕೊರ್ಸಿ ಬೋಂದು ಬೊಕ್ಕಿ ಸಿರಿ ಸಿಂಗರಾಗಿ ಬದುಕಿ ಬರ್ಮಿದು மனசார நான் வாழ்த்தினேன். நன்றி, நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.